நேர்காணல் தொடங்கி இருக்கு. மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து நேர்காணல் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது எங்களுடைய தலைவர் என்று விருப்ப மனு கொடுத்த முக்கிய நிர்வாகிகளை பெரும்பாலான தொகுதிகளுக்கு முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து நேர்காணல் நடத்தியுள்ளார். அது தலைவர் வந்து எல்லாரையும் வந்து மாவட்ட வாரியாகவும் தனித்தனியாகவும் நிறைய பேர் சந்திச்சு நேர்காணல் இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. இது முதல் கட்டமான நேர்காணல். ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்தடுத்து வர நாட்கள்ல இதுக்கான பணிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் முடிவடையும். தலைவர் வந்து எப்படி நீங்க ஒர்க் பண்ணணும், எந்தெந்த மாதிரி தொகுதிகளில் வேலை பார்க்கணும், எப்படி வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பல அறிவுரைகளை கூறி இந்த நேர்காணலை தலைவர் நடத்தினார். நிறைய நிர்வாகிகள் பல தமிழகம் முழுவதும் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை இன்னைக்கு சந்திச்சு நேர்காணலையும் அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு தேர்தல் கொடுத்தும் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் முடிவு. சிபிஐ பத்தி கேட்டிருந்தீங்க. கடந்த வாரம் எங்களுடைய தலைவருக்கு சிபிஐ சம்மன் வழங்கப்பட்டுச்சு. ஸோ அந்த சம்மனுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய பணிகள் எல்லாம் இருந்ததுனால காரணத்தினால தலைவருக்கு இருந்த காரணத்தினால நாங்கள் வந்து வேறொரு தேதியும் சென்னைக்கும் மாற்றி கேட்டிருந்தோம். ஸோ சென்னைக்கும் வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி 2 சம்மனுக்கு எங்களுடைய தலைவர் டெல்லியில் ஆஜராகி அவங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ திரும்பவும் இந்த தடவை வந்து சென்னை மாற்றியும் வேறொரு தேதியும் கேட்டிருந்தோம். வர 15ஆம் தேதிக்கு திரும்பவும் சம்மன் கொடுக்கப்பட்டுள்ளது. 15ஆம் தேதிக்கு. ஸோ அது அந்த தேதியும் உட்பட நாங்கள் சீக்கிரம் என்ன முடிவு பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவோம். வர 15ஆம் தேதிக்கு வர சற்று முன் இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. அவங்க வேற தேதி நாங்கள் கேட்டிருந்தனால மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கு எப்படின்னு சொல்லுவோம். டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. வேற தேதி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தேதி என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு முடிவு பண்ண சொல்லுவோம். இல்லன்னு சொன்னீங்க. ஆனா காங்கிரஸ் மேலிட பொறுப்பான தொடர்ந்து அவங்களோட தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்தாங்க சொல்றாங்க. நிறைய இடத்துல இந்த அபிஷியல் பேச்சு இல்லாம இல்ல அபிஷியலா யாரும் பேசாம நிறைய யூகத்துல நிறைய விஷயங்கள் நிறைய பரப்பப்படும், நிறைய சொல்லப்படும். நிறைய நாங்க 6 மாசம் 8 மாசம் சொல்லிட்டு இருக்கோம். 8 மாசம் உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நாங்க நிலையாக என்ன சொல்லணுமோ நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க சைடு இந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்பவும் சொல்றோம். ஸோ அதனால எந்த யூகத்தின் அடிப்படையில் வர கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் இல்லை. வேற ஏதாவது கரூர் சம்பவம் தொடர்பாக 17ஆம் தேதி ஆஜராகிறதுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்குது. இல்லை, நான் அவருடைய ட்வீட்டை பார்த்தோம். ஏன்னா கடந்த வாரமே அது நிறைய செய்திகள் வந்துருந்துச்சு அவருக்கு கொடுத்தாங்கன்னு. ஏன்னா கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் செந்தில் பாலாஜி. ஏன்னா அவர் பல அமைச்சர்கள் மத்தியிலிருந்து வந்த குழுக்கள், ஏன் திரு நயினா நாகேந்திரன் சொல்லியிருந்தார் 41 பேர் கொலைக்கு முக்கிய குற்றவாளி செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபரே செந்தில் பாலாஜி தான். அவர் கண்டிப்பாக அங்கே நடக்க வேண்டிய விசாரணை, அவருக்கான விசாரணை நல்லபடியாக நடக்க வேண்டும். ஏன்னா அது இப்போ எல்லாருடைய கருத்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம், ஒரு உள்துறை அமைச்சரை வச்சுட்டு திரு நயினா நாகேந்திரனே சொல்லியிருக்கிறார் 41 பேர் மரணத்திற்கு அந்த கொலைக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். ஆனால் செந்தில் பாலாஜி தான் இதில் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர். கண்டிப்பாக இது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சம்மன். அவர் கண்டிப்பாக ஆஜராகி கண்டிப்பாக தேவையான ஒத்துழைப்புகளை சிபிஐ கொடுக்கணும்னு கேட்டு. வேட்பாளர்கள் பட்டியல் எப்போ சார் வெளியே? இல்லை, அதெல்லாம் தலைவர் தான் முடிவு செய்வார். இப்போதான் நேர்காணல் ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு விருப்ப மனுக்கள் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் ஒவ்வொருத்தரையும் சூஸ் பண்ணி நேர்காணல் நடத்திட்டு வராங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் முடிஞ்ச பிறகு எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்து பட்டியலை என்று வெளியிடும். தலைவர் நேர்காணல் இல்லை, ஒவ்வொரு நாள் வேற வேற பணிகள் இருக்கும், மாற்றி மாற்றி இருக்கும். அடுத்தடுத்த பணிகள் எப்படி இருக்கோ அது தலைமையில இருந்து இல்ல 10,000க்கு மேற்பட்ட மனுக்கள் முதல் நாளே கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட மனுக்கள் சராசரியா ஒவ்வொரு தொகுதியிலும் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து அதன் அடிப்படையில் யார் யாருக்கு என்னன்னு சொல்லி ஒரு தனி பட்டியலை தயாரிச்சு அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வேட்பாளர் யார் யார் விருப்ப மனு கொடுத்தாங்களோ அதில் தகுதி வாய்ந்தவர்களை ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக செஞ்சுட்டு வர்றார். இன்னும் வர்ற கட்டங்களில் நம்ம பல தொகுதிகள் இருக்குது. ஒவ்வொன்றையும் முடிச்ச பிறகு கண்டிப்பாக முழு பட்டியல் எங்க ஃபைனலைஸ் ஆன பிறகு எங்களுடைய தலைவர் வெளியிடுவார். ஆளுங்கட்சியில் திமுக வந்து 28 கட்சிகளோட கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க. கேட்டா வந்து எங்களுக்கு வந்து யாருக்கும் பயம் கிடையாது, அவங்க ஆட்சி பயம் இல்லாதவங்க, அவங்க மேல நம்பிக்கை இல்லாம யாரும் அந்த எந்த கட்சியும் போகல அப்படின்னு சொல்றாங்க. பயம் இல்லாதவங்க எதுக்கு 28 கட்சியோட கூட்டணி சேரணும்? நாளைக்கு ஒண்ணும் இல்ல சகோதரர், நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சீட்டு உறுதியா இருக்கும் திமுக கூட்டணியில. யாருக்கும் இவ்வளவு பயம் இல்லைன்னா எதுக்கு அவங்க 28 கட்சிகளை கூட்டணி வைக்கணும்? யாரையாவது ஒருத்தர் வெளியேற விடுறாங்களா? யாராவது ஒருத்தர் ரோட்ல போடுறாங்களா? எல்லாரையும் கூட்டு வச்சு கூட்டணி போட்டுருக்காங்க. 28 கட்சியோட கூட்டணி வச்ச ஒருத்தர் பாத்திருக்கீங்களா? அது ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் 28 கட்சிக்கு பிரிச்சு கொடுத்தா 28 சின்னமா? 28 சின்னத்தை கொண்டு போய் என்னைக்கு அவங்க போய் வேலை பார்க்க முடியும்? இது எல்லாம் அவங்களுக்கான தோல்வி பயத்தான் கட்டுது. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகுதான் இந்த பயமே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரியான கூட்டணி எல்லாம் வைத்திருக்க மாட்டார்கள். இப்பதான் அவங்களுக்கு என்ன, இன்னமும் அவங்களுக்கு கான்பிடண்டா இல்ல. அவங்களுக்கு தெரியும் அவங்க தோக்க போறாங்க. 30 தொகுதிக்கு மேல 25-30 தொகுதிக்கு மேல திமுக ஜெயிக்க போவதில்லைன்னு அவங்க நல்லாவே தெரியும். அவங்க அமைச்சர்களுக்கும் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக திமுக 25 30 தொகுதி தாண்டாது.
இது மக்களுக்கும் நல்லா தெரியும். அதனால தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் யார் வச்சாலும் நாளைக்கு நீங்களே சகோதரர் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கும் கூட்டணியில் சேர்த்து 29வது கட்சி உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது அப்படிதான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க வந்து யார் வந்தாலும் சேர்த்துக் கொள்வார்கள். நாளைக்கு இன்னொரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் அவங்க சேர்த்துக்குருவாங்க. அப்படிதான் இருக்கும். ஆமா, தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் வந்து எங்க அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரிலும் தமிழகம் முழுவதும் எங்களுடைய கட்சி சார்பாக தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறார். ஒவ்வொரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லயும் வருவாய் மாவட்டத்திலையும் தலைநகரங்களிலும் போராட்டம் எங்கள் கட்சி சார்பாக நடைபெறும். ஏன்னா இந்த அரசுடைய 5 வருஷத்துடைய ஊழல் ஆட்சி, இவங்க எவ்வளவு தூரம் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஊழல் இல்லாத ஒரு இடம் சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் எல்லா துறைகளிலும் அனைத்து துறையிலும் அரசு துறைகளிலும் புறையோடி கிடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கண்டிச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும். ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் முடிச்சுட்டாங்க, பெரும்பாலான மாநிலங்கள் முடிச்சுட்டாங்க. இவர்கள் இன்னமும் தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்து கோரிக்கைகளையும் சேர்த்து வருகிற 12ஆம் தேதி வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு கட்டத்திலும் அடுத்தடுத்த கட்சி நிகழ்ச்சிகள், ஏன்னா தேர்தலுக்கு தயாரிப்பு பணிகளும் இருக்கு. விரைவால் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் கொடுத்து கண்டிப்பா எல்லா நேர்காணலும் கட்சி தலைவர் மட்டும்தான் பண்ணுவாங்க. கட்சி தலைவர்கிட்ட தான் நேர்காணல் நடக்கும். முடிவு செய்யறதும் கட்சி தலைவர் தான். ஆட்சியை முடிய போற காலகட்டத்தில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு, சரியா நடக்குமா? எல்லா காலகட்டத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக எங்கெங்க தேவையோ கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. எங்கெங்க கண்டனம் கொடுக்க வேண்டுமோ கண்டன குரல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆர்ப்பாட்டங்கள் எங்கெங்க தேவையோ கடைசியா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. எங்கெங்க தேவையோ கண்டிப்பா நடைபெற்று இருக்கு. தேவைப்படும் பொழுது கண்டிப்பா அதுல செஞ்சுட்டே இருப்போம்.